உங்களுக்கு எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கே தெரியும். ஷங்கர் 8th கிரேட்ல இருந்தே நீட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணான். அவன் மியூசிக், செஸ், டென்னிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தும் பேரண்ட்ஸ் பிரஷர்னால ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணான். 12th வரைக்கும் லைஃப் ரெப்படிட்டிவா கான்ஸ்டன்ட் கிரைண்ட் அவன் ஸ்லோலி வேர் டவுன் பண்ணுச்சு. நீட் எக்ஸாம் டைம்ல இயர்ஸா வந்த பிரஷர் டோல் எடுத்துச்சு. எக்ஸாம்ல அவன் மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. ஹாஃப் கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியல. ரிசல்ட் அவனையும் பேரண்ட்ஸையும் டிவஸ்டேட் பண்ணுச்சு. லாங் இமோஷனல் ரெக்கவரி. ஃபைனலி ஷங்கர் ஆர்ட்ஸ் டிகிரில ஜாயின் ஆனான். இப்ப எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பிரஷரும் இல்ல. பிரஷர் இல்லாம அவனுக்கு கிரியேட்டிவிட்டி வந்துச்சு. மியூசிக்கு திரும்பி கீபோர்ட் கத்துக்கினா, கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் ஒரு ஜிங்கிள் வைரல் ஆகி மியூசிக் கரியர் லான்ச் ஆச்சு. திரைப்படத்துறையின் கவனமும் கிடைச்சது. இப்ப வளர்ச்சி அடைந்து திருப்தியும் அமைதியும் இருந்தது. ஷங்கரன் ஜேர்னி கீ ட்ரூத்ஸ் காட்டுது. பிரஷர் ஆல்வேஸ் பெர்ஃபார்மன்ஸ் லீட் பண்ணாது. அகடமிக்ஸ் மற்றும் ஹாபீஸ் பேலன்ஸ் பண்றது மென்டல் வெல்பீயிங்க்கு முக்கியமானது. ஏற்றுக்கொள்ளுதல் புதிய வழிகளுக்கு கதவுகள் திறக்கும். அப்ப தோல்வி மாதிரி தோன்றிய விஷயம் உண்மையில வாழ்க்கை அவனை உண்மையான அழைப்புக்கு திசை மாற்றம் செய்துச்சு. நீட் தேர்ச்சி பெற்றிருந்தா இந்த வாய்ப்பை தவற விட்டிருப்பான். பிரஷர் உங்க பொட்டென்ஷியலை ட்ரவுன் பண்ண விடாதீங்க. பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஜேர்னியை ட்ரஸ்ட் பண்ணுங்க. இதை கேட்க வேண்டியவங்கள கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணுங்க.